முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது உங்க பக்கத்துல. ரொம்ப தப்பு. நீ ஏமா ஏன்டா சண்டைக்கு வர? இப்ப அவங்க சண்டை போடுங்க. ஏ மருமகளே, அவ இந்த வீட்டு மக சரியா? அவளுக்கு தான் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அவ என்ன கேக்குறாளோ அதை நீ செஞ்சு கொடுத்தாவணும். அவ சாப்பிடுவா, தூங்குவா, எந்திரிப்பா, அவ்வளவுதான் அவன் வேலை. அவளா வேலை எல்லாம் செய்ய முடியாது சரியா? என்னத்த இப்படி எல்லாம் வேலை செய்யணும், ஏன்னா நீ மருமக செஞ்சுதான் ஆகணும் இந்த வீட்டுல. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நாத்தோட ஆட்டம் தாங்க முடியல, நீங்கள் வேற இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அதை கையிலேயே பிடிக்க முடியாத. ஏன் நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் மாமியா வீட்டில் பிழைக்காம இங்கே வந்து உட்காந்து கிடக்குது. திரும்பி பேச வச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா? இருடி, உடனே வந்து பேச விட்டு பாக்குறேன்னு கத்திக்கிட்டே இருப்பேன். அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி சரி சரி, ரொம்ப பேசிட்டு இருக்காத. அப்புறம் மதியானம் ஆயிடும், எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும் நான் சொல்றேன். மவளே உனக்கு என்ன வேணும் நீ சொல்லுமா. சோறு வச்சு முட்டை குழம்பு செய்ய சொல்லுங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டுச்சா என் மகன் என்ன சொன்னானே, அதை செஞ்சு வைப்போ. ஏத்த திங்கிறதுக்கோசரமே தான் இங்கே வந்துருக்குறாளத்தே. நானும் பார்க்குறேன், காலையில் என்ன செய்யணும் மதியானம் என்ன செய்யணும் அவளையே கேட்குறீங்களத்தே. அவள் திங்கிறதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாளத்தே. மாமியாவும் அங்கே திங்கிறதெல்லாம் தாங்க முடியாமல் துரத்தி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே வந்து உட்காந்து நம்ம வீட்டில் காலையிலையும் மதியானம்ன்ட்டு போட்டு வெளுத்துக்கிட்டு கிடக்குது. ஏத்த 2 போட்டு துரத்தி விடுங்கத்த. ஏத்த நீங்கள் வேற அதுக்கு முட்டையும் கோழியும் எடுத்து ஆக்கி போட்டுக்கிட்டு எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லைத்த. வந்துட்டு இருக்க அவன் அசிங்கமா பேசிட்டாலும் நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். சுத்தமா சரியாத. நான் போறேன், நான் கிளம்புறேன். போங்க. விடுங்கத்தே போகட்டும். அவளை பொழைக்க விடாமல் நீங்கள் கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்காதீங்க. அங்கே போனால் தான் அவளுக்கும் கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு தெரியும். இங்கே உட்காந்து நம்மள்ட்ட ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குறையும். விட்டுருங்கத்தே. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, அவள் மாமியார் வீட்டில் போய் நல்லபடியாக வாழ்த்துத்தே. என்றைக்கு அங்கே இருக்கிறதா அவளுக்கு பெருமை. நான் எப்படி இங்கேருந்து உங்களை பார்த்துக்கிறேன், அவங்க மாமியாவை அவள் போய் பார்க்கட்டுத்தே. விடுங்கத்தே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த 4 நாளில் பாருங்களேன் வருவா, உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசுவா, இடையில ஃபோன் பண்ணுவா, நீங்கள் நைட்டே ஃபோன் பண்ணுவா. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சும்மா அவளை வந்து அவளுக்கு அட்வைஸ் மாதிரி தான் மிரட்டு வேண ஒழிய, மற்றபடி அவங்க இருக்கக்கூடாதுங்கிற கெட்டான்லாம் எனக்கு இல்லத்த. சரி வருத்தப்படாதீங்க. நான் உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். நீ நல்லதுக்கு தான் சொல்லியிருக்க. சின்னவளா இருந்தாலும் எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்ட. புரியுதுமா? இனிமே நானும் அவளை கரெக்டாக பார்த்துக்கிறேம்மா. சரித்த. சரி நீங்கள் சாப்பிடுங்கத்த. முட்டை தோசை சாப்பிடுங்க. அவள் தான் தோசை சாப்பிட்டால, நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க. தோசை சாப்பிடுங்கத்த. நீங்களும் இன்னும் வேணுமா தோசை எதுவும்? ஆஹா இல்லைம்மா, போதுமா. சரித்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வந்துட்டு மகளை வந்து செல்லமா வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு மகளுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி தான் நம்ம வந்துட்டு அவங்கள வேலையே செய்ய விடாம நம்ம வச்சிருந்துட்டு மாமியார் வீட்டில் போய் அவங்களுக்கு செய்யவும் தெரியாம இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதே பழகி போச்சு அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பப்போ வேலையும் கொடுங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்கள நீங்களே கெடுத்துறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேற ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.